ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்டில் செகண்ட் லெசன் சமத்துவம் பெறுதல். இதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இது வந்து சமத்துவமின்மையை பற்றி இருக்கும். சமத்துவமின்மை மற்றும் பாகுபாடு. சமத்துவமின்மைங்கிறது ஒருவர் வந்து மற்றொருவரை பாகுபாட்டோடு நடத்துறது வந்து சமத்துவமின்மை. சரியா? அதே மாதிரி பாகுபாடுங்கிறது மக்களுக்கு எதிரான எதிர்மறையான செயல்கள் தான் வந்து பாகுபாடு. அடுத்தது, எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், சாதி, பாலம், பிறப்பிடம், அதாவது 5 அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 15(1) வந்து இதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது டாக்டர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். இவர் வந்து பார்த்தோன்னா இவர் பாபா சாஹேப் அப்படின்னு சொல்லுவோம். இவர் இந்தியாவோட சட்ட நிபுணர் தான் தெரியும், பொருளாதார நிபுணர் தெரியும், அரசியல்வாதி அவர், அதே மாதிரி சமூக சீர்திருத்தவாதி. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இவர் வந்து 1915 பார்த்தோன்னா எம்ஏ பட்டம் வாங்கியிருப்பாரு. அதுக்கப்புறமா லண்டன் பொருளாதார பள்ளி, இங்கே 1927 கொலம்பியா சொல்லியிருக்காங்க இல்லையா, அது வந்து இந்த லண்டன் பொருளாதார பள்ளியில் டிஎஸ்சி பட்டத்தை வாங்கியிருப்பாரு. இதுக்கு அடுத்துதான் அதை படிச்சிருப்பாரு. இந்த லண்டன் பொருளாதார பள்ளியில் டிஎஸ்சி பட்டங்கிறது 1923 வாங்கியிருப்பாரு. அதுக்கு அடுத்த வந்துட்டு இவர் வந்து 1920 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி பட்டம் வாங்கியிருப்பாரு. இவர் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரையக்குழுவோட தலைவராக இருந்தார். எனவே இவர் வந்து இந்திய அரசியலமைப்பின் தந்தையாக கருதப்படுறாரு. அடுத்து, இந்திய சுதந்திராவில் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றியவர் இவர் தான். அதே மாதிரி இவரோட மறைவுக்கு அப்புறமா வந்து 1990 வந்துட்டு பாரத ரத்னா விருது கொடுத்துருப்பாங்க. அடுத்ததான் வந்து சமூக பொருளாதாரம், இதை வந்து பார்க்கலாம். அடுத்தது, இந்திய அரசியலமைப்பு மற்றும் சமத்துவம். இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்லுது. பிரிவு 17 வந்து இந்தியாவில் தீண்டாமை ஒழிக்கப்பட்டது. தீண்டாமை வந்துட்டு குற்றம் சொல்லிட்டு பிரிவு 17 சொல்லுது. அதுக்கு அடுத்தது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். 1931 to 2015 வரைக்கும். அவரோட பேர் அவுல் பஹீர் ஜெயினுல் ஆப்தீன் அப்துல் கலாம். அதுக்கப்புறம் இவர் ராமேஸ்வரத்துக்காரரு, இந்தியாவோட 11வது குடியரசுத் தலைவர். சரியா? இவர் வந்துட்டு அன்போட மக்களின் குடியரசுத் தலைவர் சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. இவர் ராமநாதபுரத்தில் பள்ளி படிப்பை முடிச்சாரு. அடுத்து திருச்சியில் செயின்ட் ஜோசப் கல்லூரியில் பட்டப்படிப்பு முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா சென்னை தொழில்நுட்ப கல்லூரியில் விண்வெளி பொறியியல் படிப்பு படிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா டிஆர்டிஓவில் வேலைக்கு சேர்ந்துட்டாரு. இவர் வந்து தன்னோட குடும்ப உதவிக்காக வந்துட்டு செய்தித்தாள் விற்பனை செஞ்சார். இந்தியாவோட மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது 1997 வாங்கியிருக்காரு. இவரோட புகழ்பெற்ற நூல்கள் வந்து இந்தியா 2020, அக்னிச்சிறகுகள், எழுச்சி தீபங்கள், தி இலுமினாட்டி பாக்ஸ், அடுத்தது மிஷன் இந்தியா. அதுக்கப்புறம் அவரோட சிறந்த பணியினால இந்தியாவோட ஏவுகணை மனிதருங்கிற பட்டத்தை இவருக்கு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா விஸ்வநாத ஆனந்த், இவரை பற்றி முக்கியமான விஷயம் வந்து இந்த 1988 இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வாங்கினாரு. அதுக்கப்புறமா நாட்டில் வந்துட்டு விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்பட்ட ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது இருக்குல்ல, அதை முத வாங்கினது இவர் தான். அடுத்து 2007 வந்துட்டு நாட்டின் 2வது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருதை வாங்கியிருக்காரு. நாட்டிலோட 2வது உயரிய விருது பத்ம விபூஷன். அதுக்கப்புறமா இந்த இவங்க பேர் வந்து இளவழகி. இவங்க ஒரு சாதாரண ஃபேமிலி தான். இவங்க வந்து 2008 வந்துட்டு பிரான்ஸோட கேனஸ் நகரில் நடந்த பாலைஸ் தேஸ் விளையா இதில் வந்துட்டு போட்டிகளில் வந்துட்டு முதல் கேரம் சாம்பியனாக பட்டம் வாங்கியிருக்காங்க. சரி, அதே ஆண்டில் வந்துட்டு தேசிய கேரம் சாம்பியன் போட்டியில் வந்துட்டு ரேஷ்மி குமாரி, முன்னாடி உலக சாம்பியன், அவங்கள வந்துட்டு தோக்கடிச்சிருக்காங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இங்கே பார்க்காம விட்டோம் இல்லையா டேட்டா, இதை வந்து இங்கே பார்க்கலாம். இருங்க, இங்கே பாருங்க. இப்போ பாலின விகிதம் தலா 1000 ஆண்களுக்கு நிகராக பெண்களின் எண்ணிக்கை அதிகம் குறைவு, அதை பற்றி இருக்குது. அதை பற்றி நான் நோட்ஸ் எடுத்துட்டு அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் 5ஓட பாலின விகிதம். அடுத்து வந்து லாஸ்ட் 5 பற்றி. டாப் 5 ஃபஸ்ட்டு பார்த்தலாம். நீலகிரி, தஞ்சாவூர், அடுத்து நாகப்பட்டினம், தூத்துக்குடி தான் புக்கில் இருக்கும். நான் வந்து ஜெமினியில் ரெஃபர் பண்ணி படிச்சேன்னா திருநெல்வேலின்னு காமிச்சு, ஸோ எதுக்கும் 2மே இருக்கணும்னு எழுதி வச்சுருக்கேன். நீலகிரி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருநெல்வேலி, தூத்துக்குடி ஞாபகம் வச்சுக்கலாம். நீலகிரி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி. ஓகேவா? அவ்வளோதான். இதுக்கான ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா, நீலமேகம் தஞ்சையில் போய் நாகப்பாம்பை கையில் தூக்கி வச்சுட்டு பாலை குடிக்க சொல்கிறான். சரியா? அவ்வளோதான் இது. அடுத்து லாஸ்ட் 5 பார்த்தீங்கன்னா தருமபுரி, சேலம், கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம், அடுத்து காஞ்சிபுரம். ஆனால் ஜெமினியில் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கலும் காமிச்சிது. ஸோ அதனால் நாமக்கல் அது காஞ்சிபுரம்னு நான் ரெஃபரன்ஸ்க்காக வச்சுருக்கேன். நீங்கள் புக்கில் இருக்கிற மாதிரி காஞ்சிபுரம்லேயே படிச்சுக்கோங்க. இதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் இருக்கிறதுக்கு போட்டிருப்பேன். தருமன் சேலத்தில் கிருஷ்ண அண்டு ராமனை தேடி போய் காஞ்சு கருவாடா ஆகிட்டான். அவ்வளோதான். பாலின விதத்துக்கு இந்த 2 ஷார்ட்கட், இதை ஞாபகம் வச்சுட போதும். நீலமேகம் தஞ்சையில் போய் நாகப்பாம்பை கையில் எடுத்து தூக்கி வச்சுட்டு பாலை குடிக்க சொல்கிறான். லாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தருமன் சேலத்தில் கிருஷ்ணாவையும் ராமனையும் தேடி போய்
காஞ்சு கருவாடை ஆகிட்டான். இது வந்து எழுத்தறிவு. இதுக்கு நான் என்னோட நோட்ஸை காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா டாப் 5. ஃபர்ஸ்ட் கன்னியாகுமரி, 2வது சென்னை, அடுத்து தூத்துக்குடி, அடுத்து நீலகிரி, அடுத்து கோயம்புத்தூர். ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா குமரி வெண்ணெயை தூக்கி கொடுத்ததால நீலமேகம் கோச்சிக்கிட்டு கோவைக்கு போயிட்டான். குமரி கன்னியாகுமரி, வெண்ணெய் சென்னை, தூக்கி தூத்துக்குடி கொடுத்ததால நீலமேகம் நீலகிரி, கோச்சிக்கிட்டுனா கோயம்புத்தூர் ஞாபகம், கோச்சிக்கிட்டு கோவைக்கு போயிட்டான். அவ்வளோதான் டாப் 5. இது வந்து லாஸ்ட் 5 பார்த்தீங்க அப்படின்னா தருமபுரி, அரியலூர், விழுப்புரம், கிருஷ்ணகிரி, சேலம். தர்மம் செய்ய போறேன்னு அறியாம கீழே விழுந்த கிருஷ்ணனை ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டாங்க. அதாவது தர்மம் செய்ய போறேன்னு அறியாம கீழே விழுந்துட்டான். யாருன்னா கிருஷ்ணன். அவனை ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டாங்க. அவ்வளவுதான். தர்மபுரி, அரியலூர், விழுப்புரம், கிருஷ்ணகிரி, சேலம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது எழுத்தறிவு விகிதம். இது சரி. அதில் வந்து லாஸ்ட் 5 இது. அவ்வளோதான். இந்த செகண்ட் லெசன் ஓவர் ஆயிடுச்சு.